டாக்டர் எஸ்ஏகே ஃப்ரான்சிஸ் தன்னுடைய மீட்டிங்கில் ஒரு முறை சொன்னார். அவர் வாலிப வயதில் இருந்த பொழுது எம்காம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு வாத்தியார் போயிட்டு அடுத்த வாத்தியார் வரக்கு 5 நிமிஷம் ஆகுமாம்மா. பைபிளை கொண்டு போவாராம்மா ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு. அந்த அடுத்த வாத்தியார் வர்றதுக்குள்ளே ஒரு சாப்டர் படிச்சிருவாராம்மா. அவர் பைபிளை படித்து அவர் காலேஜ் விட்டு வெளியில் வர்றதுக்குள்ளே அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் ஆதாயம் பண்ணி ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார். இன்றைக்கி சாட்சி அறிவிக்கிறார். அப்போது இன்றைக்கி நிறைய வாலிபர்கள் பைபிளை அற்பமாக நன்றாங்க படிக்கிறதே இல்லை. நிறைய முறை வாலிபர்களை தனித்தனியாக பார்த்து கேட்பேன். எங்கள் அம்மா உயிரோடு இருந்த பொழுதெல்லாம் என்னை டெய்லி கேட்பான், டே பீட்டர் பைபிள் படிச்சியா என்ன படித்த? எங்கள் அண்ணனை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அண்ணன் கேட்பார், பீட்டர் நீ பைபிள் படிச்சியா? எங்கள் வீட்டில் அதை அடிக்கடி நாங்கள் ஒருவர் பைபிள் படிச்சியா? ஏனென்றால் அதில் தான் நம் வளர முடியும். கட்டாயம் படித்தே ஆகும். பைபிள் படிக்காட்டினா சாப்பிடாதீங்கன்னு ஒரு தீர்மானம் எடுங்க.